ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, திருப்பூரில் வந்து ஓப்பக்கங்கள் ஞானி சிறப்பு விருந்தினரை கலந்துக்கிட்ட திருப்பூர் ஜோதிஜி அவர்கள் எழுதிய டாலர் நகரம் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நடந்த சம்பவத்தை பற்றி பேச போகிறோம். என்னென்னா, பத்திரிகையில் வந்து ஆல்ரெடி என்ன மேட்ரு நடக்க போகுது, நிகழ்ச்சிகள் எல்லாமே தெளிவாக சொல்லிட்டாங்க. பொதுவாகவே ஒரு ஃபங்க்ஷனில் வந்து விஐபி வந்து கடைசியில் தான் பேச போகணும் இல்லையா? ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துலேயே சீஃப் கெஸ்ட்டை பேச வச்சுட்டிங்கன்னா மற்றவங்களாம் ஓடி போயிடலாம், யாரும் இருக்க மாட்டாங்க. இதை வந்து ஓப்பக்கங்கள் ஞானிக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், ஏன்னா அவர் பல ஃபங்க்ஷனில் கலந்துட்டாரு. ஆனால் அவர் ஒரு அபாரமான கருத்து சொன்னார். என்னன்னு கேட்டிங்கன்னா, கூட்டம் வந்து மக்கள் வந்து சிறப்பு விருந்தினருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து கூட்டமே நடத்த தெரியல. எல்லாத்தையும் வந்து ஒவ்வொருத்தராக வந்து என்னென்னமோ பேசுகிறாங்க போகிறாங்க. இளைஞர்கள் எப்படி இருப்பாங்க? அதனால் வந்து யாரோ ஒருத்தரையோ அல்ல 2 பேர்த்த பேச வைக்கணும், இத்தனை பேர்த்து உட்காந்து பேச வைக்க முடியுமா அப்படின்னு ஒரு பொது மேடையில் அத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய மனுஷன் அல்லது சமூகத்தினரால் மிகவும் மதிக்கத்தக்க ஒரு நபர் அப்படி பேசுவாங்க. சொல்கிறது கரெக்ட் தான். அவர் வந்து ஒரு சொல்கிறார், பொதுவாக மீட்டிங்னா ஒரு ப்ரோட்டோகால், அதாவது ஒரு அஜெண்டா, இந்த டைம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, வந்து இந்த டைமில் ஒருத்தர் அதை தனியாக சொல்லுங்க. நான் என்ன சொல்கிறேன், இங்கே பாருங்க, ஒருத்தரை பாராட்டணும்னா 10 பேருக்கு முன்னால் பாராட்டு. ஒருத்தனை குறை சொல்லணும்னா தனியாக கூட்டிட்டு போய் குறை சொல்ல. நீ என்ன 10 பேருக்கு முன்னால் போய் குறை சொல்றது? நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ஓப்பக்கங்கள் ஞானி வந்து லேடிஸ் போகிற நைட்டி போட்டு வந்திருக்காரு இல்லையா? நான் சொல்கிறேன்னு இல்லை, நான் சொல்கிறேன். நான் 10 பேருக்கு முன்னால் என்ன சார், ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸே இல்லாமல் பொம்பளை போடுற பாவாடை ட்ரெஸ்ஸை போய் ஒரு பைஜாமா மாதிரி போட்டு வந்துருக்கீங்களே, இது நல்லா தான் இருக்கு அப்படின்னு கேட்டா அவருக்கு எப்படி இருக்கும்? மூஞ்சி அப்படியே மாறி போயிருங்க. அதைத்தான் நான் சொல்றேன். ஏயா, ஒருத்தர் வந்து உங்களை வந்து ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்காரு. திருப்பூர் ஜோதிஜி வந்து, நான் காண்டாளுங்க, திருப்பூர் ஜோதிஜி ஒரு புத்தக திருவிழாவுக்கு உங்களை கூப்பிட்டுருக்காரு. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? முதல்லயே இங்க பாருப்பா, நான் இந்த மாதிரி கேரக்டர், நான் ஆனந்தவுடன் குமுதத்தையே மதிக்காத ஆளு, என்னை வந்தோடனே முதல்ல நீ பேச வச்சிரு, நான் யாருக்கா வெயிட் பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்கலாம் தனியா. நீ வந்து உட்காந்துட்டு ஃபுல்லா உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியா நல்லவரோட உட்காந்துட்டு நான் ஓப்பனா பேசுறேன் சொல்றாரு. ஓகே, நாங்களும் ஓப்பனா பேசுறோம், நீங்க பண்றது தப்பியா அப்படின்ட்டு எல்லாருமே அமைதியா தான் இருந்தாங்க. யாரும் கை தட்டதும் கிடையாது, அவர் சொன்னதை ஆதரிக்கவும் கிடையாது. எல்லாத்துக்கும் முகமே மாறிடுச்சுங்க. அவர் வந்து ஒரு புத்தக திருவிழாவுக்கு ஒரு மதிச்சு கூப்பிட்டு இருக்காரு. ஒரு பெரிய மனுஷன் என்ன பண்ணணும், 2 பாயிண்ட் 2 சாய்ஸ் அவருக்கு இருக்குது. ஒன்று தனியா கூப்பிட்டு இங்க பாருங்க, என்னால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுங்க, நான் முதல்லயே வந்து பேசிட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அல்லது இவர் ஆளோட சொல்லியிருக்கணும், இந்த மாதிரிங்க இப்படித்தான் பண்ணணும், நான் வந்து என்னை முதலையே பேச வச்சுங்க, அல்லது நான் பேசிட்டு போயிடா ஒருத்தர் தான் பேசக்கணும், நாங்கள் வந்து சென்னையில் இப்படிலாம் ஃபங்க்ஷன் பண்ணிக்கிறோம், இந்த புத்தகம் இதெல்லாம் பண்ணிக்கிறோம் அப்படின்லாம் சொன்னார். அதெல்லாம் முதலையே அவர்கிட்ட சொல்லியிருக்கணும். ஜோதிஜிகிட்ட வந்து இந்த மாதிரி பண்ணலாங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிடலாம். அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு 100 பேர் கூடியிருக்கிற ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு பொது மேடையில் எல்லாத்தையும் மேடையில் உட்கார வச்சு பெரிய மனுஷங்களாம் உட்காந்துருக்காங்க. இத்தனை பேர் இருக்கே பேச விட்டீங்க, அப்புறம் எப்படி இளைஞர்கள் கூட்டத்துக்கு வருவான்? இவங்களாம் யாரு? அந்த ஊர் இவர் வந்து இலக்கிய உலகத்தில் பெரிய ஆளாக இருக்கலாம், இவரை நான் மதிக்கிறேன். இவரை வந்து சமூகத்தில் இவருக்கு ஒரு அந்தஸ்து இருக்குது. இவருடைய ரசிகன், இவருடைய ஓப்பக்கங்கள் வந்து பல இதை நான் படிச்சுட்டே வரேன், என்னுடைய பிளாக்ல நான் போட்டுட்டே இருக்கிறேன், இவரை மதிக்கிறேன். ஆனா இவர் அந்த அளவுக்கு மதிக்கலையே. இவர் வந்து அவமானப்படுத்திட்டார்ல. என்ன அவமானப்படுத்தல? எனக்கும் அவருக்கு எந்த கான்டாக்டும் கிடையாது, அவருக்கு நான் பேசவும் கிடையாது. ஜோதிஜி வந்து இவரை கூப்பிட்டு இருக்காரு, இவர் அவமானப்படுத்தாரு. இது யாருக்கு பேர் கேட்டா, ஜோதிஜிக்கு பேர் கிடைல, உங்களுக்கோ எனக்கோ பேர் கிடைல, அந்த கூட்டத்துக்கு வந்திருக்க 100 பேருக்கு கிடைல, இவருக்கு தானே பேர் கிடைச்சு. எல்லாம் வெளியில் வந்து என்ன பேசிக்கிறாங்க? ஓப்பக்கங்கள் ஞானி இந்த மாதிரி பண்ணலாமா தான் பேசுறாங்க. யாரோ சிங்கிள் பர்சன் சப்போர்ட் பண்ணாங்களா? அவரை மேலே ஒருத்தர் கை தட்டினாங்க. மேலே வந்து இவர் பேசும்போது யாராவது கை தட்டினாங்களா? கை தட்டுறதுக்காக பேசுறீங்க, வரவேற்பு இருந்தா நான் கேட்கறது, அவர் சொன்னதுக்கு மக்கள் யாராவது வரவேற்றாங்களா? அல்ல அவர் பண்ணது முறையா? இவங்களுக்கு முதல் புக்கியா, ஜோதிஜிக்கு அனுபவம் கிடையாது, இதுதான் முதல் புத்தக வெளியீட்டு விழா. அவரு வந்து